சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் இதுதாங்க. ரொம்ப பெரிய செலவே எதுவுமே இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதாங்க இந்த பரிகாரம் செய்யறதால என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீருங்க. அது மட்டும் இல்லாமல் வருமான தடை, தொழிலில் ஏற்படுற தடை, திருமண தடை எல்லாமே நீங்கி குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் மன அமைதியும் வருங்க. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பை எடுத்துக்கணுங்க. அதில் நடுவில் எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். அப்படியே முழுசாக தான் வைக்கணும், ஓகேவா? அதை சுற்றி 4 முனையிலையும் 4 மிளகாய்களை காஞ்ச மிளகாய்களை வைக்கணுங்க. இந்த பவுலை எங்கே வைக்கணும்னா, தலைவாசலோட கதவுக்கு உட்பக்கம் வைக்கணுங்க. இது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பவுலை நம்ம மாற்றணும். இதில் இருக்கிற கல்லுப்பு, மிளகாய், லெமனை எல்லாத்தையும் ஓடுற தண்ணியில் விட்டுலாம். அப்படி ஓடுற தண்ணி எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கால் படாத இடமா பார்த்து, எங்கே கால் படாதோ அந்த இடமா பார்த்து போட்டுடலாங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ கல்லுப்பும் மிளகாயும் லெமனும் எதிர்மறை சக்திகளை ஈர்த்து நேர்மறை சக்திகளை உள்ளே அனுமதிக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்பெஷலான பரிகாரம் கூட. அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பு தீபம் ஏற்றி வந்தால் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளும், கணவன் மனைவிகளுக்கு இடையில் இருக்கிற மனஸ்தாபங்கள் நீங்கி குடும்பம் ஒற்றுமை மேம்படுங்க. மறக்காமல் இதை செஞ்சு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று, ரொம்ப அற்புதமான சக்தி கொடுக்கக்கூடியதுங்க.